ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோன்னா ஏஒய் 2025 பேட்சுக்கு எக்ஸாம் டைம் டேபிளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோலேயே நான் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து 2 டைப்பில் வந்து அவங்க பேட்சை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஏஒய் அண்டு சிஒய்னு. ஏஒய்னா அகாடமிக் இயர், சிஒய்னா கேலண்டர் இயர்னு அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து சிஒய்க்கு வந்து இப்போ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஏஒய் 2025 பேட்சுக்கு எக்ஸாம் வந்து எப்போ வந்து அவங்க டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து அப்ளை பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனையும் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஷின் அப்டேட் பண்ணணுன்னு நீங்கள் எழுதி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும். அதனால் நீங்கள் அசைன்மெண்ட்டு தான் 5 பேஜஸ் எழுதி அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்டர் படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அகாடமிக் இயரில் ஜூன் ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கேலண்டர் இயரில் டிசம்பர் ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கேலண்டர் இயருக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் தான் எக்ஸாம் நடக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி இல்லைனா 2 மந்த்ஸ் முன்னாடியே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏஒய் 2025 பேட்சுக்கு. அப்போ உங்களுக்கு கரண்ட்டாக வந்து ஏப்ரல் மேயில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி மேக்குள்ளே முடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் எழுதி சப்மிட் பண்ணிடணும். அதேமாதிரி வந்து நீங்கள் மார்ச்சில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர்க் ஷீட்டு தான் ஃப்ரண்ட் ஷீட்டாக இருக்கணும். அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். அதேமாதிரி வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சைன் வாங்கி தான் ஆகணும் உங்களுக்கு ஹால் டியூட்டிக்கு வர ஸ்டாஃப்கிட்ட. ஏன்னா வந்து சம்டைம் வந்து ரிசல்ட்டு வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க. ஆப்ஷன் போட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் வந்து ப்ரூஃபாக வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து அசைன்மெண்ட் வந்து எப்படி எழுதணும், அசைன்மெண்ட் வந்து எப்படி நம்ம வெப் போர்ட்டலில் சப்மிட் பண்ணணும், இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோ போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. அதேமாரி நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட்லேயே ட்ரிபிள்-N இஷ்யூன்னு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ட்ரிபிள்-N இஷ்யூனா நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைனா சப்மிட் பண்ணியும் நிறைய பேருக்கு வந்து ட்ரிபிள்-N இஷ்யூ வந்து வந்திருக்கும். இதை பற்றி நான் யூனிவர்சிட்டிகிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அசைன்மெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஸ்டாஃப் வந்து அதை செக் பண்ணி மார்க் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ட்ரிபிள்-N இஷ்யூ வந்து எப்போ வரும்னா, உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அவங்க வந்து ஷெட்யூல் மாரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து நியர்பை இருக்க கவர்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்டர்னல் மார்க் வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸஸுக்கு வந்து அவங்க தனியாக வந்து மார்க் வந்து அப்லோட் பண்ணுவாங்க வெப் போர்ட்டலில். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் வந்து பாஸ் மார்க்கை தாண்டுச்சுன்னா அதில் வந்து ட்ரிபிள்-N இஷ்யூ வந்து வராது. இப்போ வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் ட்ரிபிள்-N இஷ்யூ வந்து வந்திருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் அசைன்மெண்ட் வந்து நிறைய பேஜ் வந்து எழுதி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸாம் ஓஎம்ஆர்க் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன திங்ஸுலாம் அலோடு, அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி ஹால் டிக்கெட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.